சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ அலட்டை மக்களே, நம்ம இப்போ ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். சின்னசுவாமி ஸ்டேடியம்ல கடைசி மேட்ச் ஆடிட்டு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க இப்போ. ஸோ அந்த மேட்சோட ரிவ்யூ தான் கிளியரா பார்த்துருக்கோம். இந்த மேட்ச் முழுக்க முழுக்க ஆர்சிபி வின் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, ஜிடி தான் வின் பண்ணிக்கோங்கன்னு கையில கொடுத்தது. எஸ்பெஷலி கிரெடிட்ஸ் டு வாஷிங்டன் சுந்தர் தான் சொல்லுவேன். என்னடா மேட்சை பார்த்தியா? மேட்சை பத்தி உன் தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 14 ஓவர்ஸ் வந்து கேம் வந்து ஜிடி கையில தான் இருந்தது. அதுக்கடுத்து ஆர்சிபி பவுலர்ஸ் நல்லாவே புல் பேக் பண்ணாங்க. அதுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். லாஸ்ட் ஓவர்ல மட்டும் ஹோல்டர் வந்து குருணால் பாண்டியாவை அடிக்கல. ஐ மீன் ப்ராப்பரா ஒரு 2 6 அந்த 4 அப்படிங்கிற மாதிரி போலன்னா இன்னுமே ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலி மேட்ச் போகும்போது இன்னைக்கு கண்டிப்பா நாங்க காலி, ஆர்சிபி காலி 220 230 அடிச்சிருவானுங்க, அவ்வளோலாம் அடிச்சா சேஸ் பண்றது எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் பேட்டிங் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சடன்னு பார்த்தா சரியான புல் பேக் ஆஃப்டர் 15th ஓவர். ஸ்டில் சொல்றேன்டா, புவி ஏஜ்வுட் அவனுங்கெல்லாம் வேற லெவல் போல இருந்ததை ப்ரூவ் பண்ணானுங்க. கடைசி ஓவர்ல வந்து யாக்கர்னு போட்டுட்டு இருந்தானுங்க. எஸ்பெஷலி வந்து அவங்க சைட்ல வாஷிங்டன் சுந்தரால ரொம்ப மேனேஜ் பண்ணவே முடியல. நானும் வந்த செகண்ட் பாலே 6 தான் அடிக்கவே ஓகேடா இன்னைக்கு அவனே காலி பண்றோம் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப கஷ்டப்பட்டான். கடைசியில ஜேசன் ஹோல்டர் வந்து த்ரஸ்ட் கொடுத்ததுனாலதான் அந்த மேட்ச் இதுவாச்சு. ஆக்சுவலி ரசிக் சலாம் தார் பதிலா குருணால் பாண்டியா போட்டது என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அந்த ஓவர் அவனுக்கு எத்தா போட்டு தான் போனான்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்ன சொல்றது, 11 ஓவர்ஸ் 12 ஓவர்ஸ் 140 அப்படின்னு இருக்கும்போது சாய் சுதர்ஷன் வந்து தப்பான டைம் அவுட் ஆயிட்டான் அந்த ஏசல்வுட் பால்ல. அங்கதான் ஆக்சுவலா கேம் மாறிடுச்சு. அவனும் சரி பட்லரும் சரி டக்கு டக்குன்னு அவுட் ஆனதால கேம் வந்து திருப்பியுமே ஆர்சிபி, அதான் புவி ஹேசல்வுட் இவங்க 2 பேரும் டீமுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்டா இதாயிடுச்சு. ப்ராப்பரா கரெக்டான அந்த லைன் லென்த்ல விக்கெட் எடுத்து, ஐ மீன் டாட் பால் போட்டு சியா சர்மாவுமே ஒரு ஓவர் நல்லா போட்டான். 4 ரன் தான் கொடுத்தான். தேர்ட் ஓவர் இது ஒரு ஓவர். அதுதான் ஆக்சுவலா கேமே திருப்பிடுச்சு. அந்த 17வது ஓவர் வந்தான், திடீர்னு பார்த்தா 5 ரன்னோ 4 ரன்னோ தான் கொடுப்பான். எனக்கே ஷாக்கா இருந்துச்சு, என்னடா அவன் அட்டாக் பண்ணுவேன்னு பார்த்தா அவனை பார்த்து ஆடுறீங்கன்ற மாதிரி. அவன் ஜென்ரலாவே அப்படி பண்றான்டா. லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிஎஸ்கே அகைன்ஸ்டா அப்படிதான் பண்ணுவான். சுயா சர்மா வந்தான்னு வச்சுக்கோயேன், அந்த 3 ஓவர் கேவலமா போடுறான். திடீர்னு பார்த்தா அந்த 16வது ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் போடுறான் லாஸ்ட் ஓவர்ல. அதை அவன் நல்லா டெலிவர் பண்ணிட்டு போறான். 4 ரன் 5 ரன் போட்டு போறான். நான் நிறைய பார்த்துட்டேன். ஆக்சுவலி சுயா சர்மா அந்த ஆங்கிள் பார்த்தா அப்ரிஷியேட் பண்ணும். ஆஸ் யூஸ்வல் நேற்று ஆர்சிபி எல்லா ஆங்கிள்லயுமே நல்லா பண்ணுச்சு. சாய் சுதர்ஷன் நல்லா தான் ஆண்டான், நான் இல்லைன்னு சொல்ல. 57 பால்ஸ்ல 100 அடிச்சான், 170+ ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆக்சுவலி என்ன நான் நோட் பண்ணேன்னா, அவனுக்கு லைட்டா வந்து காலாண்ட வந்து போட்டா கொஞ்சம் லைட்டா கஷ்டப்படுறானோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படி சொல்றான், நீ விட்டு கொடுத்தா அடிச்சிடறான். இப்ப டிராவிஸ் ஹெட் நீ பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும், விட்டு கொடுத்தா விசி 6-4 அடிச்சிருவான். பட் அவனுக்கு நீ பாடியில போட்டா கஷ்டப்படுவான். அதே மாதிரி சாய் சுதர்ஷனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஓகே, சாய் சுதர்ஷன் அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஸ்கூப் எல்லாம் ஆடுறான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அவன் காலில் போட்டா ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா சுப்மன் கில்க்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஈவன் சிங்கிள் கூட எடுக்க முடியல சாய் சுதர்ஷனால. ரொம்ப கஷ்டப்பட்டான். அது லைட்டா ஆக்சுவலி கேமோட மொமெண்டமே டிராப் பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறம் எங்க டீம்ல எல்லாரும் அந்த ஏசல்வுட் ஓவர்ல இருந்து லைட்டா விட்டு கொடுத்து போட ஆரம்பிக்கவே அவன் அடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் 6th ஓவருக்கு அப்புறம் ஒரு நல்ல மொமெண்டம் எடுத்துட்டு போனான். சாய் சுதர்ஷன் பேட்டட் வெல். பட் அவங்களோட ஃபார்முலாலே நிறைய மிஸ்டேக் இருக்குடா. நான் எப்படி பாக்குறேன்னா, சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் 2 பேருமே ஒரே மாதிரி பிளேயர்ஸ். 2 பேருமே 4 அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ்ன்றதுனால அவங்க டீமோட மொமெண்டமே அது டிராப் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி நான் வந்து ஜிடில இருந்துன்னு வச்சுக்கோங்க, நான் சுப்மன் கில்ல 1 டவுன் இறக்கிட்டு பட்லரை வந்து சாய் சுதர்ஷனோட ஓப்பனிங் இறக்கிடுவேன். இவன் 6 அடிப்பான், 4 அடிப்பான், ஒரு காம்போ நல்லா இருக்கும். பட் அதை அவங்க பண்ற மாதிரி தெரியல. அவங்க ஸ்டில் பாத்தீங்கன்னா கூட பட்லர் ஓப்பன்ல தானே இருக்குவாங்க. யாரு? ஆமா, ஆர்ஆர் கூட கரெக்ட், பட்லர் ஓப்பனிங் தான் இருக்குவானுங்க. கரெக்ட். அவங்க ஸ்டில் அந்த பழைய ஃபார்மேட்ல இருக்காங்க. ஏன்னா எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகி போயிட்டாங்க. லாஸ்ட் இயர் சிஎஸ்கேவே கஷ்டப்பட்டுச்சு. பட் இந்த வருஷம் சிஎஸ்கேவும் வந்து ஸ்டார்டிங்ல 6 அடிக்குது. சஞ்சு சாம்சன் அடிக்கிறான், அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை எல்லாம் இருந்தா அவனும் அடிக்கிறான். ஸோ எல்லா டீமுமே அந்த விஷயத்த கரெக்டா இருக்கு. பட் ஸ்டில் ஜிடி மட்டும் கூட் ஸ்டைன் மாதிரி ஸ்லோவாவே போயிட்டு இருக்கானுங்க. அதை அவனுங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். சரி, விராட் கோலி, அதுவும் விராட் கோலி கூட விட்டுருங்க, நான் விராட் கோலியை பத்தி பெருசா சொல்ல. எப்பவுமே அவர் ஆடி ரன் அடிச்சு நான் பார்த்து பழகிட்டேன். தேவதத் படிக்கல் இன்னிங்ஸ பாத்தியா, எப்படி ஆடினா பாத்தியா? அதுவும் ஃபர்ஸ்ட் பால் ரபாடா 150ல போடுறான். அந்த லெக் சைட் ஃபிளிக் பிடிக்கும். சோ அப்படி லைட்டா விப்பு, சரியான ஷாட். நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். வாவ், வாட் தி ஃபக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேவதத் படிக்கல் இன்னிங்ஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ற? படிக்கல் அதான்டா ஆக்சுவலா செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் கோலி வழக்கம் போல அடிச்சிட்டு இருக்கான். படிக்கல் பார்த்தா சரி ஓகே, போன வாட்டி ரபாடா வந்து லாஸ்ட் எம்ஐ மேட்ச்ல வந்து எல்லாருக்குமே பயங்கர என்ன சொல்றது, ஒரு குரூஷியல் பவுலரா இருந்தான். அதாவது இவன் ஓவர் அடிக்க முடியாது, அட்டாக் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அசால்ட்டா அடிக்கிறான்.
டேய் என்னடா பொசுக்குன்னு அடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் பால்லே சிக்ஸ்லாம் ஆக்சுவலா நேற்று 6 6 அடிச்சான். ரஷித் கான்ல ஒரு 2 3 ரஷித் கான் ஓவர்லயே ஒரு 2 3 6 அடிச்சான். பட் எல்லாமே சூப்பர் ஸ்ட்ரைக். எல்லாம் இப்படி அந்த என்ன சொல்றது, இந்த ஆன் த லைன்லன்னு சொல்லுவாங்க பாத்தியா, அந்த மாதிரி அவன் லாங் ஆன்லயும் எல்லாமே அடிச்சான், நல்லா பண்ணான். லெக் சைட்லயும் அடிச்சான், டீப் ஸ்கொயர் லெக்லயும் அடிச்சான். அதான் அவன் நிறைய ஏரியா ஆக்சஸ் பண்ணான். என்னன்னா அவன் லெக் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங். பட் ஆனா நிறைய ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்க அவனுக்கு அடிக்கிற மாதிரி லெக் சைடு. அதான் சொல்றேன், லிட்டரலா ஜிடி வந்து டேக் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு தூக்கி ஆர்சிபி கிட்ட கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வேணா நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ். எனக்கு என்னன்னா ஆக்சுவலி நேற்று நான் ரஜத் பண்டிதரோட கேப்டன்சியை ரொம்ப குறை சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில ஏரியாஸ்ல மிஸ்டேக் பண்ணா, பட் தே ஃபைனலி வான். ஸோ அதை பத்தி நம்ம ரொம்ப இதுவா பேச வேணாம். தலைவர் ரஷித் கானுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருந்த மனுஷன் அவர் தாங்க. என்ன சொல்றது, இப்ப எம்ஐக்கு எப்படி பூம்ராவோ, ஆர்சிபிக்கு எப்படி ஏசல்வுட்டோ, ஜிடிக்கு அவர் தாங்க ஒரு காலத்துல. இப்ப அவர் ஒரு ஓவர் போட்டாலே 2 6 தாராளமா அடிக்கிறான். நேற்று படிக்கல் வச்சு செஞ்சான், அதுக்கப்புறம் கோலியும் வச்சு செஞ்சான். நேற்று செய்ன்னு செஞ்சாங்க. ரஷித் கான் 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்திருப்பா போல. பட் இருந்தாலும் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்றாரு. அவர் கேமே போயிடுச்சு. யூ ஹேவ் டு ஆட் எனிதிங் அபௌட் தேங்காய் உடைப்பது எப்படி? எஃப்டி ஸ்ரேயா சர்மா ரஷித் கான் நேத்து மேட்ச் இல்ல. ஆக்சுவலி ஸ்ரேயா சர்மா நேற்று ஒரு மாதிரி பெட்டரா போட்டான். நான் ரஷித் கானை தான் வந்து ரொம்ப இதுவா சொல்லுவேன். அவனோட ரஷித் கானை கூட்டிக்கிச்சு. ரொம்ப இதுவா இருந்துச்சு ஆக்சுவலி. சாய் சுதர்ஷனை தவிர்த்து பெருசா அவங்க டீம்ல ஒண்ணும் இல்ல. அவங்க ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் பதிலா ஜேசன் ஹோல்டர் அங்கேயே இறக்கி விட்டுருக்கணும். அங்கதான் அவங்க தப்பு பண்ணாங்க. பட் இட்ஸ் ஓகே. சரி, சுப்மன் கில் கேப்டன்சிக்கு வருவோம். ஓகேவா, உங்க டீம்ல யாருமே நல்லா போடல. நீங்க சாய் கிஷோரையும் ஸ்குவாட்ல எடுக்க போறது இல்ல. உங்க சைட்ல ரஷித் கானா அடி வாங்குறான். அத மானவ் சுதர் சூப்பரா போட்டான்டா. பட் அவன் எத்தனாவது ஓவர் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறான்? 16வது ஓவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டான். அது எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. அவன் போடுறான் பால் செமையா திரும்பிச்சு. ஆக்சுவலி அவன் போடுற பால் பயங்கரமா டேன் எடுத்துட்டு வரான். அவன் போடுற ஸ்பின்ல அவனை ஏன் முன்னாடி யூஸ் பண்ணல அப்படின்றது எனக்கு தெரியல. ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? 14 ஓவர்ல வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு கேமை வந்து அப்படியே விட்டுட்டானுங்க. ஆக்சுவலா எப்படி சொல்றது, அவங்க வாஷிங்டனா ஹோல்டரு ஷாருக் கான்லாம் இருக்கானுங்க, நல்ல ஸ்ட்ரைக்கரு. வாஷிங்டன்லாம் வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணி ஆடலாம். டீமே நல்ல பொசிஷன்ல இருக்கு. இதுக்கு மேல டீமை எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுமோ அதுதான் பண்ணணுமே தவிர அவனுங்க அது பண்ணிருக்க கூடாது. மேபி ஹோல்டர் வந்து சரி ஓகே எடுத்தவொடனே அவுட் ஐ மீன் என்ன சொல்றது, கொஞ்சம் முன்னாடியே விட்டு அவன் இதாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் பின்னாடி வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஜிடி விட்டுட்டாங்க கேமை அங்கத்துல இருந்தே அவங்களோட இது. அதுக்கடுத்து லாஸ்ட்ல ஆர்சிபி நல்லா கூட ரன்ஸும் வந்து ரொம்ப 6 ரன்னு 5 ரன்னு 4 ரன்னு இப்படிங்கிற மாதிரி வர அவங்க அங்கேயே ஆக்சுவலா கேமை விட்டுட்டானுங்க. கோலியோட ஃபர்ஸ்ட் கேட்ச் டிராப்ல மொத்த கேமுமே விட்டானுங்க. எக்ஸாக்ட்லி. 16 ஓவர்ல ஒரு டீம் 170 இருக்குன்னா கண்ணா மூடிட்டு எவனா இருந்தாலும் சொல்லுவான், டே அவனுக்கு 220 அடிக்க போறாங்கடா, 230 அடிக்க போறாங்கடா அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 ரன்னு 4 ரன்னு 7 ரன்னு சொல்லி லாஸ்ட் 3 ஓவர்ல அடிச்சு ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. வாஷியை வச்சு நிக்க வச்சு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. வாஷி கேட்ச் டிராப் வர ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா 2 சைட்லயுமே ஒரு நல்ல பேட்டிங் டிஸ்பிளே பார்த்தோம். சாய் அண்ட் கில் நல்லா ஆடி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாஷி ட்ரை பண்ணா பட் பண்ண முடியல. இந்த சைட்ல கோலி அண்ட் படிக்கல் டாமினன்ஸ். ரபாடா போட்ட பேஸ் எல்லாம் பிச்சுட்டாங்க. ரொமாரியோ நடுவில் ஒரு ஓவர் போட்டான் பாத்தியா? எதுக்குடா அந்த ஓவர் போட்ட, ஏன்டா போட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப கேவலமா போட்டான். ஆக்சுவலி போட்டு வேற 4 போனா அப்படின்னு கோவப்படுறான். டேய் வேணாண்டா, உனக்கு அவன் தெரியாம பவுலிங். ஒரு ஓவருக்கு மினிமம் 15 ரன்னுக்குள்ள அவன் கொடுத்தா பெரிய விஷயம். ஆஹா 15 ரன்னுக்குள்ள கொடுக்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் பவுலர். அவன் பேட்ஸ்மேன் ஓகே, பவுலிங் அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. லாஸ்ட் இயர் ஆக்சுவலி பவுலிங் கொஞ்சம் டீசெண்டா பண்ணான். ஸ்ரேயா சார் விக்கெட் எல்லாம் ஃபைனல் அவன் தான் எடுப்பான். வரவ போறவெல்லாம் அடிச்சுட்டு போறான். அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கான். இட்ஸ் அ குட் கேம். ஃபைனலி நான் இப்ப ஆக்சுவலி சொல்றேன், ஓம்ல ஆக்சுவலி ஆர்சிபிக்கு வந்து எல்லா கேம்ஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 5ல 4 வின்ஸோட வந்து அவங்க ஆக்சுவலி போறாங்க. ஓம்ல மட்டுமே 4 கேம் வின் பண்ணிருக்காங்க இந்த அவுட் ஆஃப் 5 மேட்சஸ்ல. ஸோ அடுத்து வந்து ஆர்சிபி ராய்ப்பூர் போறாங்க. அந்த ராய்ப்பூர் தான் அடுத்த 2 ஓம் கேமை டிசைட் பண்ண போகுது. அதுல வந்து எப்படி பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். பட் ஐ ஸ்டில் ஃபீல் ரஜத் பட்டிதார் நோஸ் ஹவு டு லீட் த டீம். அதை நல்லா பண்ணிட்டு இருக்காரு. விராட் கோலியோட இன்னிங்ஸை பத்தி பேசி ஆகணும். என்ன மாதிரி இன்னிங்ஸ் தெரியுமா? நான் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னால பேசாம இருக்க முடியல. நான் லைவா பாத்துட்டு இருக்கேன். போடுறான்டா ரஷித் கான். நேற்று கேவலமா தான் போட்டான். அவனை விடு, லாங் ஆஃப்ல ஒண்ணு விடு, கவு கார்னர்ல ஒரு 6 அடி, ஆஃப் சைட்ல ஒரு 6 அடி, எல்லா ஆங்கிளும் ஆக்சஸ் பண்ணி கோலியும் சூப்பரா ஆடினா.
இந்த மேட்சை பத்தி பெருசா பேசுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 16 ஓவர் வரைக்கும் ஜிடி கையில இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே ஆர்சிபி போட்டு மெரிச்சிட்டு அந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஷோ டிராமா பாத்தியா? லாஸ்ட் ஷோ டிராமா அது இந்த குருணால் பாண்டியா பண்ணதா? அது டிராமாவா இல்ல உண்மையா? எனக்கு ஆக்சுவலா டிராமா மாதிரி தெரிஞ்சது. டிராமா ப்ரோ, பச்சையா தெரியுது ப்ரோ டிராமான்னு. அவன் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிட்டான் குருணால் பாண்டியா போட்ட பால். அடுத்த பால் ஒரு வைட் ஏக்கர் போடுவான், அதை விட்டுருவான். அடுத்த பால் இவன் போட வரும்போது அவன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நிப்பான். ஐ மீன் என்ன சொல்றது, ஃபுல் ஸ்டம்பை கவர் பண்ணி கொஞ்சம் ஆஃப் சைடை கவர் பண்ணி நிப்பான். அதை பார்த்துட்டு அப்படியே உஷாராயிடுவான். ஒருத்தன் இவனுக்கு எப்படி போறது தெரியலையே, ஒருத்தன் அடிக்கிற மாதிரியே நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஆக்டை போட்டு கேமோட மொமெண்டம் கம்மி பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கானா, அதை ட்ரை பண்ணலாம். குல்பதீன் நைம் மாதிரி, கிட்டத்தட்ட குல்பதீன் நைம் ரிசப்ட் பண்ற மாதிரி. ஏன்னா நீ பார்த்த பேட்டிங் ஆடும்போது கிராண்ட் இன்ஜுரி இருக்க மாதிரியே ஆடல, ஏறி ஏறி அடிக்கிறான், குடுகுடுன்னு 1 ரன் 2 ரன் ஓடலாம். கிராண்ட் இன்ஜுரி இருக்கவங்களாம் அது மாதிரி பண்ண முடியாது ப்ரோ. செம்ம ஆக்டிங், அதெல்லாம் சான்ஸே இல்ல. குருணால் பாண்டியா எல்லாத்தையும் கலக்குறாப்புல, ஆக்டிங், போலிங், பேட்டிங்கும் போட்டு செம்மடி அடிச்சான். ஸோ குருணால் பாண்டியா ஒன் ஆஃப் த மேன் ஆஃப் த மேட்ச் கண்டெண்டரா நான் பாக்குறேன், ஆக்டிங்க்கு மட்டுமே. குட் சீசன் அவங்களுக்கு. இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு டாப் 2ல இருக்க டீம் மாதிரி தான் தெரியுறாங்க. ஹோப்ஃபுல்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எம்ஐ எடுத்துடுறேன் இங்க இருந்து. பஞ்சாபோ இல்ல ஏதோ ஒரு டீம் வாங்க, வந்து ஃபைனல் விளையாடுங்க, கப்பை வேணா எடுத்துட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா எம்ஐ வராது, அது எனக்கு நல்லா தெரியும். கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.